ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஒரு சாரி ஒன்று சொல்லிக்கிறேன். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சேனல் ஆரம்பிச்சோன்னா டக்குன்னு நிறைய வீடியோஸ் போடணும்னு நான் நினச்சிருந்தேன். அதனால தான் கொஞ்சம் போல ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த மூவிங் சீரிஸ் எடுத்து இதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு தோணுச்சு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் பார்த்துட்டு நான் அப்லோட் பண்ணிட்டேன். அதுக்கு நல்ல வியூஸ் வந்தது. அடுத்த 3 எபிசோட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இல்லை நிறைய கவர்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. சவுத் கொரியா, நார்த் கொரியா பற்றிலாம் பேசியிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, எனக்கு சவுத் கொரியா பற்றி, நார்த் கொரியா பற்றிலாம் எனக்கு அவ்வளோ தெரியாது. அதுக்கான பிரச்சனையை பற்றியுமே எனக்கு தெரியாது. ஸோ நம்ம சொல்றதுக்கு ஏதாவது மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபுல் சீரிஸுமே பார்த்துலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். இதில் நார்த் கொரியா, சவுத் கொரியா இதை பற்றி எல்லாமே பேசியிருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனைகள், அதுக்காக இவங்கலாம் என்ன முடிவு எடுத்தாங்க, இதெல்லாமே தான் இந்த சீரிஸ்ல வருது. ஒரு நல்ல தரமான ஒரு சீரிஸ் தான். ஆனா ரொம்ப நான் குழப்பக்கூடாதுங்கிறத ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் மாத்திக்கிட்டேன். அதுவும் இல்லாம ஒரு சில கேரக்டருக்கான பிளாஷ்பேக் ரொம்பவே பெருசா இருக்குங்கிறதுனால அதையுமே கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் போல சேஞ்ச் பண்ணி ஷார்ட்டா முடிக்கிறதுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கேன். இதுல வர மெயினான ஒரு கேரக்டர் நம்பிக்கை துரோகத்தினால தான் இப்படி அழிஞ்சான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல போறேன். ஸோ இது எதுவுமே இந்த சீரிஸ் அஃபெக்ட் பண்ணாது. நான் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்லி முடிச்சிடறேன். சரி, ஓகே, வாங்க சீரிஸ்குள்ள போலாம். போன எபிசோட ஒரு கிளைமேக்ஸ்ல என்ன ஆச்சுன்னா, லீ பறக்கிறது ஜோனா வாயடிச்சு பார்த்துருந்தா. அப்படியே அதோட கண்டினியூஷனா தான் இந்த 4th எபிசோட ஆரம்பிக்குது. லீ சொல்றான், எனக்கு பிடிச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, என்னோட பேக் தூக்கி கொடுன்னு சொல்றான். பட் ஆனா அவளால தூக்கவே முடியல. ஆல்ரெடி ஏகப்பட்ட வெயிட் வச்சிருப்பான்ல அதுல, அதனால ஜிவானால தூக்க முடியல. சரி இரு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு படி மேலே ஏறி போயிட்டு அங்கேருந்து கீழே குதிக்க பாக்குறா. லீ கேட்கறான், உனக்கு அடிப்படாதான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு மேலே வந்து குதிக்கிறா. அப்புறம் ஜோனா வந்து அவன் மேல குதிச்சோன்னா லீ மெதுவா கீழே இறங்குறான். இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஜோனா கேட்கறா. லீ சொல்றா, நீ நவுந்து போய், எனக்கு நீ கட்டி பிடிச்சிருக்கனால தான் ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் ஜோனா நவுந்து போறா, திருப்பியுமே லீ பறக்கிறான். சரின்னு சொல்லிட்டு திருப்பியுமே கட்டி பிடிக்கிறா, திருப்பியும் நவுந்து போறா. ஜோனா இப்படி பண்ணியிருந்தா அப்புறம் எப்படி வீட்டுக்கு போறதுன்னு சொல்லிட்டு கேட்கறா. அப்புறம் கொஞ்சம் போல ஜோனா லீயோட கையை பிடிச்சிட்டே 2 பேரும் ஸ்கூலை விட்டு வெளில வராங்க. அங்க ஸ்டெப்ஸ்ல இவங்க பண்ண சேட்டைகள் எல்லாத்தையுமே வாட்ச்மேன் பாக்குறாரு சிசிடிவி மூலமா. அப்புறம் வர வழி எல்லாமே லீ பறந்துகிட்டே இருக்கான். ஜுவானா அப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கா கையை வச்சு. அப்புறம் இங்க வீட்டுக்கு விட்டு வந்தோன்னா அவங்க அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமே பார்த்தோன்னு ரொம்பவே அதிர்ச்சியா வராங்க. லீயுமே இதனோட ஃப்ரெண்டுன்னு சொல்றான். ஜேனுமே பார்த்துட்டு இவ ரொம்ப அழகா இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. பக்கத்துல வந்து அவங்க எமோஷனல் கட்டுப்படுத்தவே முடியல, என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. ஜோனாவும் ரொம்ப தேங்க்யூங்கிற மாதிரி சொல்றாங்க. லீயோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரதே இப்பதான் முதல் டைம், அதுவும் ஒரு பொண்ணு வந்திருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, வாயில ஏதோ போட்டு உழம்பிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் 2 பேருக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிற வந்து சாப்பிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. ஜுவானாவுக்கு ஒரு பெரிய தட்டுல எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஏகப்பட்ட கறி காய்கறின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்ல நிறைய குமிச்சு வச்சிருக்காங்க. ஜோனா சொல்றாங்க, நான் இப்பதானே சாப்பிட்டேன், இவ்வளவு என்னால சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு லீ அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு வச்சாங்க, கொஞ்சமா சாப்பிடுன்னு சொல்றான். ஜேனுமே பார்த்து சீக்கிரம் சாப்பிடுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஜோனாவும் கொஞ்சம் போல மெதுவா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நமக்கு டாங்லியே காட்டுறாங்க. அவன் ஒரு பார்பர் ஷாப் போறான். அதுக்கு உள்ளார உள்ள லேடி கடையை மூடிட்டேன், இதுக்கப்புறம் யாரும் வராதுங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அங்க உள்ளார உள்ள லேடி வெளில வந்து இவனை பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த சீனே இவங்க வந்து முடிய கழுவிட்டு இருக்காங்க, முடி வெட்டுறதுக்காக. அந்த லேடி பேர் நம்ம நானின்னு சொல்லலாம். டாங்லி கேட்கறான், உங்களுக்கு பசங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு நானியுமே, நீ எதுக்கு அதை பத்தி கேட்கறேன்னு கேட்கறாங்க. அதுக்கு டாங்லி சொல்றான், உங்களுக்கு ஏதாவது பசங்க இருந்து அவங்க ஜான்வன் ஸ்கூல்ல படிக்கிறாங்களான்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு நானியுமே என் பசங்களை பத்தி சொல்ல முடியாது, பர்சனல் விஷயம் சொல்றாங்க. அதுக்கு டாங்லியுமே ஓகே நானிங்கிற மாதிரி சொல்றான். நானிங்கிறது அவங்களோட கோட் நேம் போல. டக்குன்னு 2 சிசர் எடுத்து டாங்லியோட தலையில 2 குத்து குத்துறாங்க. அதே டைம்ல டாங்லியுமே நானியை தள்ளி விடுறான். அவன் தலையில உள்ள சிசர் 2 கையால அப்படியே புடுங்கி எடுக்கிறான். அது நானி பார்த்துட்டு, அப்போ சரி உனக்கு ஹீலா வர பவர் தான் இருக்குங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் டக்குன்னு ஓடி போயிட்டு பெரிய பெரிய கன்னெல்லாம் எடுத்து சுடுறா. அவனும் சாவ மாட்டான், பின்னாடியே துரத்திட்டு வரான். அப்புறம் நானி ஒரு ஸ்மோக் பாம்பை தூக்கி போடுறா. அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ரே விஷன் இருக்கு. இந்த ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு அந்த இடத்துல யார் இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. சோ அந்த பவரை வச்சுட்டு அவ கன் எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கா. அவனும் கீழே விழுறான். பட் அவனுக்கு ஹீலா வர பவர் இருக்கிறதுனால திருப்பி வந்துடுறான். அப்புறம் கடைசி ஃபைட்ல நானி தன்னோட கையில இருந்த 2 சிசர் எடுத்து அவனோட கழுத்திலே குத்துறா. அதை கரெக்டா டாங்லி அவனோட கையில வாங்கிட்டு திருப்பி டேனியோட கழுத்திலே வச்சிடறான். அப்புறம் அந்த சீனை கட் பண்ணிட்டு அப்படியே நமக்கு சாய்மனை காட்டுறாங்க. அவனோட பொண்ணுக்கு போன் அடிக்கிறான், ஜோனாவுக்கு. இந்த மாதிரி ஜோனா சொல்றா, ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இருக்கேன், சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சாப்பிட்டு இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு சாய்மனுமே சாப்பாடு கொடுத்ததுக்கு நீ நன்றி சொல்லிட்டு வாங்குற மாதிரி சொல்றாங்க. அதே டைம்ல இவருக்கு ஒரு கஸ்டமர் கால் வருது. இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு அட்ரஸ் கொடுத்து அங்க வந்து சிக்கனை கொடுங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அந்த சீனை கட் பண்ணி ஜோனா காட்டுறாங்க. ஜோனா அந்த கறியை வந்து சாப்பிட முடியாம சாப்பிட்டு இருக்கா. லீ சொல்றான், சாரி எங்க அம்மா ரொம்ப அதிகமா வச்சுட்டாங்க போல, உன்னால சாப்பிட முடியும்னா பரவாயில்லங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜோனா உங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டு வைக்கிறாங்க, நான் சாப்பிடுறங்கிற மாதிரி மெதுவா சாப்பிட்டு இருக்கா. லீ சொல்றான், என்னோட வாழ்க்கையிலேயே நான் தடவையா ஒரு ஃப்ரெண்டு என்னோட ரெஸ்டாரண்ட் கூட்டு வந்திருக்கேன், அதனாலதான் எங்க அம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு உனக்கு நிறைய சாப்பாடு வச்சிட்டாங்கன்னு சொல்றான். அதுவும் இல்லாம எங்க அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க உன்ன என்னோட அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். டக்குன்னு அதுக்குள்ள ஜோனாவே சொல்றா, கேர்ள் ஃப்ரெண்ட் நினைச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி ஜோனா சொல்றா. லீயுமே ஒன்னும் சொல்லாம அவ சாப்பிடறதுக்கு கஷ்டப்படுறாள்னு சொல்லிட்டு அவளோட பீஸ்ல 2 எடுத்து வாயில வச்சுக்கிறான். அப்புறம் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபுல்லா கஸ்டமர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ஸ் வராங்க லீ கிட்ட, அவளோ ரூமுக்கு கூட்டு போ, டவல் எடுத்து கொடு, ஃபுல்லா நனைஞ்சு வந்திருக்கா பாருன்னு சொல்றாங்க. அப்புறம் அடுத்த 2 பேரும் மாடியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஜுவானா சொல்றா, அவன் பர்மிஷனே இல்லாம பின்னாடியே வந்துட்டேன், ஐம் சாரிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு லீயுமே சிரிச்சுட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி சொல்றான். ஜோனா சொல்ற, நீ ரொம்ப லக்கி, உன்னால பறக்க முடியுங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு லீயுமே டக்குன்னு எஞ்சி அவன் காலில் கட்டி இருக்கிற வெயிட் எல்லாமே காட்டுறான். இது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரூமுக்கு வந்து பாருங்கிற மாதிரி சொல்றான். ரூமுக்கு போனா மேல ஃபுல்லாவே நிறைய இடம் உடஞ்சிருக்கு, பஞ்சால எல்லாமே அடைச்சு வச்ச மாதிரி காட்டுறாங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஃப்ளோட் ஆகும், ரொம்ப சந்தோஷமா இருந்தா டக்குன்னு மேல போயிடுவேன்னு சொல்றான். டக்குன்னு ஜோனா பக்கத்துல வந்து ஸ்கூல்ல இருக்கிறப்போ எப்படி நீ பறந்துங்கிற மாதிரி கேட்கறா. நீ என்னால்தான் ஃப்ளோட் ஆனியான்னு சொல்லிட்டு டக்குன்னு பக்கத்துல வரா. லீ திருப்பி எமோஷன்ல மேல போயிட்டான்.
கீழே எல்லாருக்குமே சவுண்ட் கேக்குது. ஜென் சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதாவது எலி ஓடிட்டு இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஜென் அவங்களோட காதை வச்சு கேட்கறாங்க மேல என்ன கேக்குதுன்னு சொல்லிட்டு. அவங்க என்னெல்லாம் பேசிக்கிறாங்களோ அது எல்லாமே ஜெனுக்கு கேட்கற மாதிரி காட்டுறாங்க. இவங்களுக்குமே ஒரு பவர் இருக்கு, மைனூட்டா எது பேசினாலுமே அவங்களுக்கு கேட்கற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் மேல காட்டினா லீ அப்படியே டாப்லயே இருக்கான், 1 2 3 1 2 3 சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் தான் கீழே இறங்கி வரான். அப்புறம் ஒரு வெயிட் எடுத்து மடியில வச்சுட்டு அப்படியே உட்காடுறான். நான் நினைச்சேன் நான் ஸ்கூல்ல பறந்ததை பார்த்துட்டு நீ என்ன பார்த்து பயப்படுவேன்னு சொல்லிட்டு, ஆனா நீ பயப்படவும் இல்ல ஆச்சரியப்படவும் இல்ல, ரொம்ப சாதாரணமா இருந்தான்னு சொல்றான். அதுக்கு ஜோனா சொல்றான் நான் ஆச்சரியப்பட்டேன், உன்ன மாதிரி என்ன மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அதனாலதான் நான் ஆச்சரியப்பட்டேங்கிற மாதிரி சொல்றான். இதுல இருந்து தெரியுது ஜோனாவுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் ஆனா லீக்கு அவ சொல்றது எதுவுமே புரியல, அவளையே பார்த்துட்டு இருக்கான். நான் அவனோட சீக்கிரட்டை எதையுமே வெளில சொல்ல மாட்டேன், நானே எனக்குள்ளே போச்சுக்கிறேன்னு சொல்றா. இவங்க பேசிக்கிறது எல்லாத்தையுமே ஜென் காதல வேண்டி கொஞ்சம் போல சிரிக்கிறாங்க. ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல, தன் பையனையும் ஒருத்தி புரிஞ்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு, அதனால அழுகுறாங்க வேற. அப்புறம் ஜோனாவும் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஜென்ட்ட சொல்லிட்டு போறா. லீயுமே பக்கத்துல வந்து விட்டு போறான். இதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஜோனா சொல்றா. சரி நான் பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் வரையுமாவது விடுறேன்னு சொல்றான். வேணாம் நான் போய்க்கிறேங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் லீயுமே கொஞ்சம் போல சோகமா வரான். ஜென் கேட்கறாங்க டே அவளை போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு இல்லையா, நீ ஏன் இப்படியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்கறா. அதுக்கு லீயுமே அவ போய்க்கிறேன்னு சொன்னா, அதனாலதான் நான் வந்துட்டேன்னு சொல்றான். அதுக்கு ஜென் சொல்றாங்க டே லூசு, உன் கூட ஒரு பொண்ணு பேசுறா, அதுவும் இல்லாம நம்ம வீட்டுக்கு இப்பதான் ஒரு பொண்ணு வந்திருக்கா, உன் ரூம்ல இருந்திருக்கா, அவ உன் கூட ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா, அதெல்லாம் உன்னால நம்ப முடியுதா, அவ உனக்காக வந்து உன் வீடு வரையும் விட்டு போயிருக்கா, நீ அவளுக்காக நிக்கலையேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் அவங்க அம்மா டக்குன்னு ஒரு கோட் கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கான். ஒரு கஸ்டமர் ஒருத்தவங்க விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு மஞ்சள் கலர் கோட் கொடுக்குறாங்க. இங்க லீயுமே ஓடி வந்துட்டு இருக்கான் ஜோனான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு. பட் ஆனா அவன் காலில் வெயிட் கட்டி இருக்கிறதுனால அவனால ஓட முடியல. டக்குன்னு காலில் உள்ள வெயிட்டையுமே கட்டி விட்டுறான். அப்புறம் டக்குன்னு ஒரு இடத்துல லீ நிக்கிறான், அவனோட கண்ணை போக்கஸ் பண்றான். அவன் ரொம்ப தூரத்துல நிக்கிறது இங்க இவனுக்கு தெளிவா தெரியுது. இவனுக்கும் எக்ஸ்ரே விஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நமக்கு இப்ப காட்டல. ஜுவானான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு இருக்கான். திருப்பி பாக்குறா. லீ இங்க இருந்து பறந்து வரான், கீழே தான் விழுறான். பட் ஆனா திருப்பியுமே பறந்து வரான். ஜுவானா கேட்கிறா நீ ஏன் இங்க வந்தேன்னு சொல்லிட்டு. அது லீ சொல்றான் நான் அவன் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொல்றதுக்காக தான் வந்தேன்னு சொல்றான். அப்படியே அந்த சீன் கட் பண்ணி பார்பர் ஷாப் காட்டுறாங்க. டாங்லி அங்கேருந்து வரான். அப்புறம் இங்க சாய்மனுக்குமே ஒரு ஆர்டர் ஒன்று வந்ததுல, அது இந்த இடத்துக்கு தான், இங்க உள்ள ஒரு ஆர்டருக்காக தான் வந்திருக்கான். டக்குன்னு டாங்லியை பாக்குறான். சாய்மன் கேட்கறான் இங்க எங்க சார் 403 இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு டாங்லியுமே அது 2வது ஃப்ளோர்ல இருக்கு, நீங்க இப்ப 3வது ஃப்ளோர்ல இருக்கீங்கன்னு சொல்றான். அப்புறம் டாங்லி பாக்குறான். டக்குன்னு சாய்மன் நிறுத்துறான். என்ன சொல்ல போறான்னு பாத்தீங்கன்னா அவனோட கார்டை தான் கொடுக்குறான், வேற ஒன்றும் இல்ல. அப்புறம் சாய்மன் சிக்கன் டெலிவரி பண்றான். அங்க உள்ள பயில எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பில்லு இவ்வளவு ஆச்சுன்னு சொல்லிட்டு சாய்மன் சொல்றான். அங்க உள்ள பசங்க வந்து கார்டை கொடுக்குறாங்க. பட் ஆனா நம்ம கிட்ட வந்து அந்த மிஷின் இல்ல, நீங்க கேஷா இருந்தா கொடுங்க மாதிரி சொல்றான். பட் ஆனா அந்த பயிலும் கேஷ் இல்ல. அப்புறம் அவன் எல்லாருமே கொஞ்சம் போல கலாய்க்கிறானோ. டக்குன்னு சாய்மனுமே காலையில வரேன்னு சொல்லிட்டு போயிடறான். அப்புறம் லீ ஜோனா பஸ் ஏற்றி விடுறான். அதே டைம்ல இன்னொரு சீன் காட்டுறாங்க. லீ இங்க இருந்து வானத்தை பொழந்துட்டு போறான். அந்த டைம்ல அவனுக்கு ஒரு குரல் கேக்குது, நீ பயப்படுறியான்னு சொல்லிட்டு. அதுக்கு லீயுமே இல்லன்னு சொல்றான். நீ சாதிச்சிட்ட லீ, என்னோட லீ சாதிச்சிட்டாங்கிற மாதிரி ஒரு குரல் கேக்குது. அதுக்கு லீயுமே என்னோட லீயா, அப்ப யார் அவங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். டக்குன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கனவு ஏன்றான். ஜோனாவை பஸ் ஏற்றி விட்டு வீட்டுல வந்து படுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த கனவு வந்திருக்கு. ஜோனாவை ஏற்றி விட்டது எல்லாமே ரியல் தான். அப்புறம் லீவ்லாம் கிளம்பிட்டு பதுங்கி வெளில வரான். டக்குன்னு ஜென் கேட்டுறாங்க இன்னைக்கு சாட்டர்டே தானே உனக்கு ஸ்கூல் உண்டான்னு சொல்லிட்டு. அதுக்கு லீமே வாய்க்கு வந்தபடி வளம்புறான். நான் சீனியர் ஆயிட்டேன், இன்னைக்கு ப்ராக்டிகல் கிளாஸ் அப்படி அப்படிங்கிற மாதிரி ஏதோ உளம்பிட்டு இருக்கான். அதுக்கு ஜென்னுமே சிரிச்சுக்கிட்டே போய் சொல்லாதரா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் லீயும் ஜோனாவும் ஆடிட்டோரியம் வராங்க. அங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த கை அச்சு வச்சிருப்பாங்கல்ல, லீ அன்னைக்கு என்னால பண்ண முடியாதான்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பான்ல, அதை பாக்குறாங்க. ஜோனா லீய பார்த்து கேட்கறாங்க நீ இதெல்லாம் பண்ணியான்னு சொல்லிட்டு. எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரென்த் எல்லாம் இல்ல, நான் எம்பும் அவ்வளவுதான், என்னால அடிக்கலாம் முடியாதுன்னு சொல்றான். நம்ம பையன் ஜோனாவை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கான். பட் ஆனா படிக்க போறேங்கிற மாதிரி ஒரு விட்டுட்டு இருக்கான். அவளதான் பார்த்து சிரிச்சுட்டே இருக்கான். டக்குன்னு அவள் திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் புக் எடுத்து படிக்கிற மாதிரி ஆட் கொடுக்குறா. பையன் ஆனா தலைகில புக்கை வச்சு படிச்சுட்டு இருக்கா. அதையுமே அவங்க கேட்கறாங்க. இல்ல ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி அப்படி சிரிச்சுட்டே சொல்றான். அப்புறம் ஜோனா என்ன யோசிச்சாலும் தெரியல, நான் என்னோட சீக்கிரட்டை உன்ட்ட சொல்ல போறேன், நீ யார்ட்டி சொல்லாதுங்கிற மாதிரி சொல்றா. நான் என்னோட முன்னாடி ஸ்கூல்ல இருந்து டிரான்ஸ்பர் ஆகல, என்ன வெளில துரத்திட்டாங்கன்னு சொல்றா. லீமே என்னாச்சு, எதுக்காக உன்னை வெளில துரத்திட்டாங்கன்னு நினைக்கிறான். அதுக்கு ஜோனா சொல்றா என்னோட ஸ்கூல்ல நான் ஒரு 17 பேர் கூட சண்டை போட்டேன், ஆனா அதுல நான் தான் ஜெயிச்சேன், உன்னால நம்ப முடியுதான்னு சொல்லி கேட்கறா. எங்க அப்பா தான் அந்த 17 பேருக்கும் செட்டில் பண்ணாங்க, அவங்களோட ட்ரீட்மெண்ட்கான செலவெல்லாம் பாத்துட்டாங்கன்னு சொல்றா. அதனாலதான் என்ன வெளில துரத்திட்டாங்க, எந்த ஒரு ஸ்கூலுமே என்ன சேர்த்துக்கல, பட் ஆனா இந்த ஸ்கூல் மட்டும் தான் என்ன சேர்த்துக்கிட்டு, அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்றா. நம்ம மேல தான் தெரியுமா அவ சும்மா சொல்றான்னு சொல்லிட்டு இவனுமே சிரிச்சிட்டு இருக்கா. 17 பேர் நீ ஒருத்தியா அடிச்சியா, நம்புற மாதிரி ஏதாவது சொல்றியாங்கிற மாதிரி எல்லாம் கேட்கறான். அதுக்கு ஜுவானாவும் ஒண்ணுமே சொல்லாம அவனையே பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு லீமே டக்குன்னு அமைதியாயிட்டு உண்மைதான் சொல்றேன்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கு ஜோனா சொல்றா உன்னால வானத்தை கூட போய் தொட முடியும், அந்த மாதிரி எனக்கு எப்போ அடிபட்டாலுமே எனக்கு வலி தெரியாது, எல்லாமே ஹீல் ஆயிடுன்னு சொல்றா. தனக்கு ஹீலிங் பவர் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவ எக்ஸ்பிளைன் பண்றா. அப்பதான் லீமே யோசிச்சு பாக்குறான், அந்த பிளேட்டை தொடரப்ப அவ கீழே விழுந்தால, அப்ப இவளுக்கு பிராக்சர் ஆயிருக்கும், பட் ஆனா அது டக்குனு சரியா இருக்கும். அப்ப நைட் அவர் ரூம்ல சொன்னதுமே ஞாபகம் வருது, இந்த மாதிரி ஒன்னையும் என்னையும் தவறுமே இன்னுமே நிறைய பேர் இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி சொன்னதெல்லாம். அப்புறம் கடைசியா ஜோனா சொல்றா உனக்கும் எனக்குள்ள மட்டுமே இந்த சீக்ரெட் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த எபிசோட முடியுது. அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங்குமே ஆடிட்டோரியத்தில் தான் காட்டுறாங்க. ஜுவானா லீயை பார்த்து கேட்கறா, நான் எதுக்கு அந்த 17 பேர் அடிச்சுன்னு சொல்லிட்டு நீ கேட்க மாட்டேன்னு கேட்கறா. அதுக்கு லீ சொல்றா அதெல்லாமே கெட்ட நினைவுகளா இருக்கும், அதனாலதான் உன்னை வெளில துரத்திருக்காங்க, அதெல்லாம் கேட்டு உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு சொல்றான். ஜுவானாவும் அவனை பார்த்து சிரிக்கிறா. அப்படியே நமக்கு பிளாஷ்பேக் போறாங்க. சாய்மனும் ஜுவானாவும் ஜீப்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஜென்னும் லீயும் வந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. 2 பேரும் ஆனா பாத்துக்கல. அதே டைம்ல அப்படியே ஜுவானோட வாய்ஸ் ஓவர்ல நமக்கு சொல்றாங்க, எங்க அப்பாவும் நானும் அடிக்கடி ஊர் மாறிக்கிட்டே இருப்போம், ஒரு இடத்துல ரொம்ப நாளுக்கு மேல இருக்க மாட்டோம்,
ஆனா எங்க அப்பா என்னோட படிப்புக்காக ஒரே இடத்துல தங்கி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போய் என்ன ஒரு ஸ்கூல்லையும் சேர்த்தாங்கன்னு சொல்றாங்க. அப்படி ஸ்கூல்ல காட்டினாங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு இருக்கா, அவளை சுத்தி எல்லாருமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஒரு கெட்ட பொண்ணு இருக்கா, அந்த பணக்கார பொண்ணோட ப்ளூடூத்தை வாங்கிட்டு சார்ஜர் கொடுங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அந்த பொண்ணு அதுக்கு சார்ஜர் இல்லைன்னு சொல்றா. சுத்தி உள்ள பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப கலாய்க்கிறாங்க, ரொம்ப அவளை கஷ்டப்படுத்துறாங்க. அப்புறம் கடைசியா அவளோட சார்ஜரையும் எடுத்து கொடுத்துறா. அந்த இடத்துல தான் ஜோனாவும் இருக்கா. அவங்க அப்பா எதுவுமே சண்டை போடாத, எதுவுமே பிரச்சனை பண்ணாத, நீ இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப அமைதியா இருக்கா. தட்டி கேட்கணும்னு தோணுது, பட் ஆனா அமைதியா தான் இருக்கா. அப்புறம் மறுநாள் அந்த பணக்கார வீட்டு பொண்ணு ஒரு கோட்டு போட்டு வரா. அங்க உள்ள கெட்ட பொண்ணுங்களாம் வந்து அந்த கோட்டை கேட்கறாங்க. பட் ஆனா அந்த பொண்ணு கொடுக்கல. ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த பொண்ணுகிட்ட இருந்து அந்த கோட்டை பிடிங்கிறாங்க. அப்புறம் ஜோனா போயிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்றாங்க. அங்க உள்ள சார்லாம் வந்து கிளாஸ்ல வந்து கேட்கறாங்க, யாராவது இங்க புள்ளி பண்ண போறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் ஆனா அந்த பணக்கார வீட்டு பொண்ணு எதுவுமே சொல்லல, அமைதியா இருக்கா. இவங்கெல்லாம் சுத்தி இருந்துட்டு பண்றாங்க. ஸோ அதனால அவ அமைதியாவே இருக்கா. அப்புறம் எப்படியோ தெரிஞ்சிருது அந்த எல்லா பொண்ணுங்களையும் கூட்டு வச்சு மிரட்டுறாங்க மேனேஜ்மெண்ட்ல. அந்த பொண்ணுங்க எல்லாமே கோவமா வந்துட்டு கிளாஸ் ரூம்ல யார் எங்களை வந்து மாட்டி விட்டது, ஒழுங்கு மாதிரியே சொல்லுங்க, இல்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம்னு தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. எதுக்க உள்ளவங்க எல்லாரோட நோட்டையும் கிழிச்சுக்கிட்டே வரா. ஜோனாவோட நோட்டையும் கிழிக்கிறா. அப்புறம் அந்த பணக்கார பொண்ணை பார்க்க போறா. டக்குன்னு பாத்தீங்கன்னா கிளாஸோட ரெப்பு வந்து கையை பிடிச்சிடறான். அந்த கெட்ட பொண்ணு ஏன் கையை பிடிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா. டக்குன்னு அவனோட ஆள் வந்து இவன் அடிக்க ஆரம்பிச்சாரான். அடின்னு அடிச்சு அவன் வாயில ரத்தம் ஊத்துது. அப்படியே இழுத்துட்டு போறான் கிளாஸை விட்டு. அப்புறம் ஈவினிங் போறப்ப ஜோனா அவன்கிட்ட கேட்கிறா, நீ மேனேஜ்மெண்ட்டை சொல்ல வேண்டியதானு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்றான், நீங்க எல்லாமே பாத்துக்கிட்டு தானே இருந்தீங்க, நீங்க போய் சொல்லாமன்னு சொல்லி கேட்கறான். அப்புறம் ஜோனாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கொஞ்சம் போல ஆத்திரமாவும் வருது. இருந்தாலும் அமைதியா இருக்கணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா. அப்புறம் மறுநாள் அந்த கெட்ட பொண்ணுங்களாம் ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பணக்கார பொண்ணு மேல ஊத்திடுறாங்க. ஜோனாவுக்கு இதுக்கு மேல பொறுக்க முடியல. அந்த கெட்ட பொண்ணை பார்த்து வெள்ளவாடிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படியே வெளில பாத்தீங்கன்னா எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஷார்ட்ஸ் காட்டுறாங்க. ஜோனா சுத்தி உள்ள பொண்ணுங்க எல்லாமே அடிக்கிறாங்க. அந்த மெயின் ஹெட்டையும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. பின்னாடியே அந்த கெட்ட பொண்ணோட ஆளுமே வந்து அடிக்கிறான். ஒரு கட்டையை எடுத்துட்டு தலையிலேயே அடிக்கிறான். தலையில இருந்து அப்படியே ரத்தம் ஊத்துது. பட் ஆனா ஜோனாவுக்கு ஹீலிங் பவர் இருக்குல்ல, சோ அதனால ஹீல் ஆயிடுது. அப்புறம் அந்த கெட்ட பொண்ணுமே கத்தி எடுத்துட்டு வந்து ஜோனாவோட கழுத்துலயே இருக்கிறா. அவளுக்கு தான் ஹீல் ஆகுமே. ஹீல் ஆகிறத பார்த்துட்டு இந்த கெட்ட பொண்ணுமே ரொம்பவே பயப்படுறா. இவ ஒரு மாஸ்டர் மான்ஸ்டர்ங்கிற மாதிரி சொல்றா. அப்புறம் அந்த பணக்கார பொண்ணுமே அட்டைக்கு வந்து பாக்குறா, இவன் நமக்காக தான் இந்த மாதிரி சண்டை போட்டிருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன, இதுக்கப்புறம் உங்க பொண்ணு இங்க வச்சுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சாய்மண்ட சொல்றாங்க. சாய்மண்ணு மன்னிச்சிருக்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அங்க உள்ள அடிப்பட்ட எல்லாருக்குமே ட்ரீட்மெண்ட், அவர் செட்டில்மெண்ட் எல்லாத்தையுமே பண்ணி விட்டாரு. அப்புறம் வெளில வரப்ப ஜோனா கேட்கறாங்க, ஏன்ப்பா அப்படி அமைதியா வரீங்க, ஏதாவது பேசுங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா, நான் ஏன் இப்படி இருக்கேங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்கு சாய்மணிமே, நீ என்ன மாதிரிமா ஒரு தப்பு நடந்தா தட்டி கேட்கணும்னு நினைப்பேன், உங்க அம்மா இருந்தா உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுப்பான்னு சொல்றாங்க. அப்புறம் இந்த பிளாஷ்பேக்லாம் சொல்லி முடிச்சோன்னு லீ வந்து ஜோனா கிட்ட ஆதரவு சொல்லுவாங்கிற மாதிரி காட்டுவாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனால் நம்ம தலை சாப்பிட போலாமாங்கிற மாதிரி கேட்டா ஜோனாவுக்கும் அதுதான் தேவை. அவளுக்கு யாருமே அவளை பாவமா பார்க்கறது பிடிக்காது. சரி ஓகேவா, நம்ம 2 பேரும் சாப்பிட போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. அடுத்து சாய்மனை காட்டுறாங்க. அந்த காசு வாங்கணும்ல, நைட்டு மிஸ் பண்ணாங்கல்ல, அந்த காசை வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. அதுக்கு அங்க இருக்கிற ஆளுமே சாய்மனை பார்த்துட்டு, என்ன இவ்வளவு காலையில வந்துட்டேன், நான் உனக்கு என்ன காசையா கொடுக்க மாட்டேன், காலையிலே வந்து என்ன பயமுத்தாதுங்கிற மாதிரி சொல்றான். கொஞ்சம் போல பந்தாவான ஆள் மாரி தான் பேசியிருந்தான் நைட்டும் சரி இப்பயும் சரி. அதுக்கு சாய்மன் சொல்றான், அவன் காலில் போட்டுக்கிற ஷூவை பார்த்துட்டு, அப்புறம் அவன் பேச்சில் வர ஸ்லாங்கை பார்த்துட்டு, நீ பாங்கிலேருந்து தானே வந்திருக்க, நான் அங்கே இருந்தா வந்திருக்கேன், இப்படி ஓவரா சீன் போடாத, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பேசியிருந்தா உன் வாயை உடச்சிடுவாங்கிற மாதிரி சொல்றாப்புல. டக்குன்னு அந்த ஆளும் ரொம்ப பயப்படுறான். டக்குன்னு அவனோட கார்டை கொடுத்துறான். சாய்மனு காசு எடுத்துட்டு வந்துடுறாப்புல. அப்புறம் வெளில வரப்ப பார்பர் ஷாப்ல எல்லாம் போலீஸ்லாம் நிற்கிறாங்க. அந்த பொண்ணு இறந்துருக்காங்கல்ல நானி, அது பொண்ணு இல்லை ஆன்டி தான், அதுங்க இறந்துருக்காங்க. அதெல்லாம் போலீஸ் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. வெளில வந்தோன்னா பக்கத்தில் ஒரு கார் இருக்குதை பார்க்குறாப்புல. அந்த காரை வந்து அடிச்சு உடச்சிடறாப்புல போலீஸோட காரை வச்சு. அப்புறம் அந்த காரோட ஓனருமே வந்து திட்டிட்டு இருக்கான். பக்கத்தில் போலீஸ்லாம் வந்து நிற்கிறாங்க. இந்த கேஸ்ல நேஷனல் செக்யூரிட்டி ஈடுபடுறது யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுனால அந்த போலீஸ்கார் வந்து அந்த ஆளோட காதல விடுறாரு, இது நேஷனல் செக்யூரிட்டியோடன்னு சொல்லிட்டு. அது அப்படியே எல்லாத்தையுமே சாய்மன் இருந்து கவனிக்கிறாப்புல. அப்படியே மேலே ஒரு பில்டிங்ல பார்த்தீங்கன்னா அங்கே ஜேனுமே இருக்காங்க. அப்படியே கண்ணை ஃபோக்கஸ் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா சாய்மனை பார்க்குறாங்க. அவங்க மூஞ்ச ஆனா பார்க்கல. அப்புறம் திருப்பி ஆடிட்டோரியத்தில் காட்டுறாங்க. லீ வந்து சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஜுவானாவும் அந்த கோட்டை தொண்ணுங்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எப்படியோ ஒரு 63 பாயிண்ட் வரையும் வந்துட்டா. ரவுண்டா அந்த கோட்டை தொடுறதுக்கு ஒரு 70 பாயிண்ட் வேணுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 63 வரையும் வந்துட்டா. அப்படியே லீயை பார்க்குறான். அவன் வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் தான் திருப்பி ஜுவானா நம்மளை பார்க்குறான்னு சொல்லிட்டு, நீ 63 வரையும் வந்துட்ட, சூப்பர் சூப்பருங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜுவானா கேட்குறா, நீ எதுக்கு இப்போ இங்கே உட்காந்துருக்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வேற வரப்போகுது, நீ போய் படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு லீயுமே சரி நான் இங்கேயே உட்காந்து படிக்கிறேன், கிளாஸுக்குலாம் போல, நான் அவன் கூடவே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜுவானாவும் நான் இப்பதான் தனியா இல்லாத மாதிரி ஃபீல் பண்றேன் டேக்கிங்கிற மாதிரி சொல்றா. 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நேஷனல் செக்யூரிட்டியை காட்டுறாங்க. அங்கே டேரக்டர் யோகனை காட்டுறாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் வந்து சொல்றாங்க, இந்த நானியோட கேஸை நம்ம வந்து ராபரின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம் சார், ஒரு 1/2 ஹவருக்குள்ளேயே அங்கே அப்லோட் ஆன எல்லா போட்டோவையும் நாங்கள் டெலிட் பண்ணிட்டோம்னு சொல்றாங்க. அதுக்கு யோகன் சொல்றாப்ல, ஃபர்ஸ்ட் சின்சான், அடுத்து போக்கிமான், இப்போ நானி இறந்துட்டா, அவங்க தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கணும், அவங்க தான் இந்த ஆஃபீஸர் எல்லாருமே கொண்டு இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, மிச்சம் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் நம்ம ஏதாவது மெசேஜ் கொடுக்கணுமா, இல்லை அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு யோகனுமே அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, முதல்ல இப்படி யார் கொடுறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் டாங்லி நானியோட ஃபியூனரலுக்கு போறாப்ல. அங்கே ஒரு பையன் இருந்துட்டு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு டாங்லியுமே நான் அவங்களோட ரெகுலர் கஸ்டமர், அவங்கள்ட்ட தான் எப்போ முடி வெட்டுவாங்கிற மாதிரி சொல்கிறான். நீங்கள் தான் நானியோட பையனான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பையனுமே, நானி தான் எங்களை எல்லாருமே எடுத்து வளர்த்தாங்க, இங்கே நிறைய பேர் அவங்களுக்காக பசங்களாக இருக்காங்க, அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க, அவங்களுமே 10 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க, இப்போ அவங்களுமே இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறான். அப்புறம் திருப்பியுமே நேஷனல் செக்யூரிட்டியை காட்டுறாங்க. அங்கே யார் வரான்னு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல். இவனுமே இதுக்கப்புறம் கொஞ்சம் முக்கியமான ஒரு கேரக்டர் தான். இவனுக்கு பேர் நம்ம கோட்சேன்னு சொல்லலாம். அப்படியே அந்த கோட்சேவுக்கு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போனோம்னா,
அவன் ஜுவானோட பழைய ஸ்கூலுக்கு போயிருக்கான். அந்த அராத்து பொண்ணு இருக்கால அவள்கிட்ட பேசுறான். அந்த அராத்து பொண்ணு சொல்றா அவ மனுஷியே கிடையாது, அவளோட தோல் கண்டிப்பா வெட்டப்பட்டிருந்தது, ஆனா அது திருப்பியுமே ஜாயின் ஆயிடுச்சு, அவ ஒரு மான்ஸ்டருங்கிற மாதிரி சொல்றா. கோட்சேவன் நீ உண்மையா தான் சொல்றியா, உண்மையிலே ஒரு மான்ஸ்டர்ங்கிற மாதிரி கேட்கிறாரு. அதோட அந்த சீன் கட் பண்ணி இங்க யோவனை மீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. யோவன் கேட்கிறாப்ல ஏதாவது நியூஸ் வச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்கு கோட்சேவும் ஆமா இருக்குங்கிற மாதிரி சொல்றான். நம்ம 10 வருஷமா அந்த ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம், ஆனா நிறைய வருஷம் நிறைய பேர் வந்து கிராஜுவேட் ஆயிருக்காங்க, ஆனா நம்ம நினைக்கிற மாதிரியான பவர்ஸோட யாருமே இல்ல, ஆனா இந்த வருஷம் இருக்காங்க. அதுக்கு யோகனுமே நல்ல வேலை பண்ணிருக்க, ஒழுங்கா அவங்களோட ஃபைல் எல்லாத்தையுமே சீக்கிரம் என்னோட டேபிளுக்கு வரணுங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு கோட்சேவும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டு சிரிக்கிறான். அதுக்கு யோகன் கேட்கிறாப்ல நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற, இங்க பாரு எவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு, சீக்கிரமா இவங்க எல்லாருமே யார் கொண்டு இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு. அவங்களோட ஃபைலோட சேர்த்து சாய்மனோட போட்டோவுமே அந்த ஃபைல்ல இருக்கு. அதை காட்டி அப்படியே நமக்கு திருப்பி ஸ்கூல்ல காட்டுறாங்க. லீயும் ஜோனாவும் ஸ்கூல்ல விட்டு வெளில வராங்க. லீ சொல்றான் ஜோனா கிட்ட, நீ என்னோட ரூம்ல பாத்துருப்பில மேல எல்லாமே சார்கோலால ஒட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாமே எங்க அம்மா தான் பண்ணாங்க. அவங்க ரொம்ப பயப்படுறாங்க என்ன பார்த்து, உங்க அம்மா மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க ஆக்சிடென்ட் ஆனப்போ உன்னை பார்த்து சிரிச்சாங்க, ஏன்னா உனக்கு எதுவுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும்ல, ஆனா எங்க அம்மா அப்படி இல்லைங்கிற மாதிரி சொல்றான். டக்குன்னு ஜுவானாவும் அமைதியாடுறா. அவங்க அப்பா சொன்னது கேக்குது. நீ இப்படி என்ன மாதிரி இருக்கிறதுனால உங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு சொன்னது கேக்குது. நீ இந்த மாதிரி பண்ணது எனக்கு அவமானமா இல்ல, நீ இப்படி பண்ணது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்ப நமக்கு அந்த ஷாட்டை காட்டல, இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஜுவானா அழுதுகிட்டே அவங்க அம்மாவை பத்தி யோசிக்கிறாங்க. அவங்க அம்மா இறக்க போறப்போ சிரிச்சுக்கிட்டே ஜுவானாவை பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அடுத்து போக்கிமானோட ஃபியூனரலை காட்டுறாங்க. அங்க 2 ஆபீசர்ஸ் பேசிக்கிறாங்க. இந்த டெட் பாடி கொடுக்கறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு ஆபீசர் சொல்றாரு, நேஷனல் செக்யூரிட்டி இதுல ஈடா இருக்கு, அதனாலதான் லேட்டா பாடி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதே இடத்துல டாங்லையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கான். அப்படியே உள்ளார காட்டினாங்கன்னா போக்கிமானோட போட்டோ முன்னாடி ஒருத்தன் உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவன் யாருன்னு இப்ப நமக்கு சொல்லல. அவன் கையில ஒரு பேட்டரி வச்சுட்டு இருக்கான், அதுல இருந்தும் பவர் வருது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா போக்கிமானோட பையன் தான் அவன். அவன மாதிரியான எலக்ட்ரிக் பவர் யூனிட்டியுமே இருக்கு. டாங்லிக்கு அங்க எதுவுமே கிடைக்கல, அவங்க பையன் அவன் தான் சொல்லிட்டு அவனுக்கு சரியா தெரியல போல, அதனால வெளில வரான். அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு நமக்கு திருப்பி ஸ்கூல்ல காட்டுறாங்க. ஜாக்கி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதே டைம்ல கீ வந்துடுறான். அவனை கிம்முமே பாக்குறான். பட் ஆனா 2 பேருமே எதுவும் பேசிக்கல, அப்படியே கீ உட்காந்துடுறான். அப்போ ஜாக்ஸ் வர்றாரு. திருப்பியுமே ஒரு பொண்ணு டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு. அவ யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பணக்கார வீட்டு பொண்ணு தான். இவளுக்குமே பேர் நம்ம சின்சான்னு சொல்லிக்கலாம். அவ வந்தோடனே ஜோனாவை பார்த்து சிரிக்கிறா, அவளுமே சிரிக்கிறா. அதோட இந்த எபிசோடு கட் ஆகுது. அடுத்த எபிசோட்ல போகிமேனுக்கான பிளாஷ்பேக் காட்டுறாங்க. போகிமேன் யாருன்னா போக்கிமேனோட பையன். ஒரு ஆடிட்டோரியத்துல காட்டுறாங்க. எல்லாருமே போகிமேன் போகிமேன் வா வா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. அந்த போக்கிமேன் யாருன்னா அந்த டைம்ல கார்ட்டூன்ஸ்ல ரொம்ப ஃபேவரட்டா ஓடி இருந்த ஒரு ஷோ, அதுல ஹீரோவா நடிச்சது அந்த போகிமேன். அவர் தான் போகிமேன், போக்கிமேனோட பையன். நம்ம அவரை ஷார்ட்டா போக்கின்னு கூப்பிடலாம். அப்படியே அந்த பிளாஷ்பேக் உள்ள இன்னொரு பிளாஷ்பேக் போனா அவர் சின்ன வயசுல இருந்ததை காட்டுறாங்க. ஒரு கிளாஸ்ல சயின்ஸ் டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. உடம்புல எல்லாருக்குமே பவர் இருக்கும், அதை நம்ம ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஷீட் எடுத்து அவங்களோட அக்கில் வச்சு ஆட்டிட்டு இருக்காங்க. எல்லா பசங்களையும் அந்த மாதிரி ஆட சொல்றாங்க. யாருக்குமே சரியா வரல. டீச்சரும் சொல்றாங்க நம்ம நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனா நம்ம போக்கி மட்டுமே கரெக்டா அதை பண்ணிட்டு அவன் தலை மேல கொண்டு போய் வைக்கிறான். அவன் முடி அப்படியே நட்டுக்கு நிக்குது. எல்லாருமே அவனே சுத்தி பார்த்துருக்காங்க. அவனுமே நெக்ஸ்ட் அவனோட ஹையர் ஸ்டடிக்காக ஜான்வான் ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்கான். அங்க ஜாக்கி தான் அவனோட ஹோம் டீச்சராகவும் இருக்காரு. அவன் பிசிக்கல் எஜுகேஷன்ல ஒன்னும் அவ்வளவு வெயிட்டாலாம் இல்ல, ரொம்ப மொக்கையா தான் பண்ணிட்டு இருக்கான். ஜாக்கி அவனோட ஃபைல்ல எழுதுறாரு இவனோட ரேட்டிங் பின்னு சொல்லிட்டு. ரிசல்ட்டுமே அன்குவாலிஃபைடுன்னு எழுதுறாரு. அப்ப இந்த டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாக்கி போக்கிட்ட சொல்றாரு, உன்னால பி பண்ண முடியாது, அதுக்கான ஒரு சரியான ஒரு குவாலிஃபிகேஷன் வந்துட்டு இல்ல, நீ வேணா பிரஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கு போக்கியுமே கொஞ்சம் கடுப்பா வரான். நீங்க சொன்னதுனால தான் சார் நான் அப்படி பண்ணேன், நீங்க தான் நல்லா நான் ஸ்ட்ரென்த்தா இருக்கேன், நல்லா எல்லா வேலையும் பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க இதை பண்ண சொன்னீங்க, ஆனா நீங்களே இப்ப அன்குவாலிஃபைடுன்னு சொன்னீங்கன்னு சொல்றான். அதுக்கு ஜாக்கியுமே நீ வேணா ஆக்டிங் ட்ரை பண்ணு, உனக்கு அது நல்லா வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன் போனா செகண்ட் போக்கிமானுக்கான ஆடிஷன் நடந்துட்டு இருக்கு. அங்க போக்கி இருக்கான். அங்க உள்ள ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க எல்லாம் ஒரு மாசான ஒரு போஸ்ட் கொடுங்க, அதுல யார் செமையா பண்றீங்களோ அவங்க தான் போக்கிமேனுங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே மாசா ஒவ்வொரு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம போக்கி வரான். அவனும் ஒரு போஸ்ட் கொடுக்குறான். ஆனா அது செம காமெடியா இருக்கு. எல்லாருமே சிரிக்கிறாங்க. நீலாம் செலக்ட் ஆக மாட்டேன், வெளில போங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் டக்குன்னு சின்ன வயசுல பண்ண மாதிரி ஒரு போரை எடுத்து அவனோட அக்கில் வச்சு தேய்க்கிறான். அப்புறம் தலைக்கு கொண்டு போறான். அப்ப ஸ்பாட்லாம் தெரிக்குது. டக்குன்னு அவன் ஒரு போஸ்ட் கொடுத்து நான் தான் போக்கிமேனுங்கிற மாதிரி சொல்றான். சுத்திர எல்லாருமே சேர்ந்து கை தட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் இவன் 2வது போக்கிமேனா வரான். இப்போ கரண்ட்ல அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பிளாஷ்பேக்கு வந்தா ஸ்டேஜ்ல அவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் பாக்குறான் கையில ஒரு சின்ன ஓட்டை இருக்கு. அவன் எப்பவுமே கிளவுஸ் போட்டு இருக்கணும், இல்லன்னா அவனோட கை அசைவுக்கு ஏற்ப அங்க வந்து எலக்ட்ரிக் பல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதை பார்த்தோன்னே இவன் போவானான்னு தான் பாக்குறான். பட் ஆனா எல்லாருமே கூப்பிட்டோன்னே இவனுமே போயிடுறான். சுத்திர எல்லாருமே போக்கிமேன் போக்கிமேன் கத்துறாங்க அவனோட மாஸ்டர் போஸ் காட்டணும்னு சொல்லிட்டு. இவனுமே அவன் எப்பவும் பண்ற ஸ்டைல பண்றான். டக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் கையில இருந்து ஸ்பார்க் வந்துருது. சுத்திர எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க. அங்க ஷோ டைரக்டருமே இவன் திருப்பியுமே இதை பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டானா, சரியா கையெல்லாம் பாக்கலையாங்கிற மாதிரி கேட்கறாங்க. இவனுக்கு இப்படி ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க உள்ள க்ரூக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்தது எல்லாமே எட்டக்கு இருந்து போக்கிமேன் பாக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் அடுத்த சீன் போக்கி வீட்டுக்கு வரான். அவங்க அம்மா இறந்து கிடக்குறாங்க, ஹார்ட் அட்டாக்கோ சம்திங் ஏதோ ஒண்ணுல.
அப்புறம் அவங்களுக்கான ஃபியூனரல் நடக்குது. போக்கியும் அங்க உட்காந்துருக்கான். அந்த டைம்ல போக்கிமேன் வராரு. அவங்க 2 பேருக்குமே பெருசா கனெக்ஷன் இல்ல, ரொம்பவே பேசிக்க மாட்டாங்க போல. போக்கிமேன் சொல்றாரு, நான் உங்க கூட இல்ல, உங்க கூட எப்பவுமே இல்ல, எனக்கு நிறைய ஒர்க் இருந்தது, அதனாலதான் நான் இப்ப எல்லாத்தையுமே விட்டுட்டு ரிட்டையர் ஆயிட்டேன், ஒரு புக் ஸ்டோர் ஒன்னு நடத்திட்டு இருக்கேன்னு சொல்றாரு. அதுக்கு போக்கியுமே, என்கிட்ட காசு இல்லாத டைம்ல நீங்க தான் அம்மாவுக்கு பணம் அனுப்பி எனக்கு கொடுத்துருக்கீங்க, நீங்க எங்க கூட இல்ல, அதுவும் இல்லாம அம்மா இருக்கிறப்பையும் இல்ல, இருந்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் போக்கிமேனும் வெளில போறாரு. போக்கியும் உட்காந்துட்டு அழுகுறான். அப்புறம் போக்கிமேனுக்கு என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு அப்புறம் திருப்பி போக்கிமேனா அவனை உட்கார வச்சிருப்பாங்க, அவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஏதாவது ஆன்லைன்ல வேற ஏதாவது சர்ச் பண்ணி வேற ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்துட்டு இருக்கான். அவனோட லேப்டாப்லயுமே அவனோட பல்ஸ் போய் அந்த லேப்டாப்பும் ஃபியூஸ் போயிடுது. அதுக்கு ஜோலி முடிஞ்சிருச்சு. டக்குன்னு வார்த்தையில குழப்பிக்கிட்டேன், சாரி. மனுஷனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, ரெசியூம் எல்லாமே எழுதி போட்டு பாக்குறான். பட் ஆனா அதுலயுமே ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் அவனோட போக்கிமேனுங்கிற கேரக்டருக்காக வேற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அதை பண்ணிட்டு இருக்கான் ஸ்டேஜ்ல. அதெல்லாமே வெளில இருந்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, அவனோட போக்கிமேனுங்கிற கேரக்டர் அவன்கிட்ட வந்து பறிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா குழந்தைங்க சந்தோஷமா சிரிச்சு பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவனும் சந்தோஷமா போயிடுறான். அப்புறம் அவனுக்கும் வேலை கிடைக்கல, என்ன பண்றது, ஒரு இடத்துல உட்காந்து குடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் பக்கத்துல கத்திட்டு இருக்கான், பேட்டரி டெட் ஆயிடுச்சா பஸ்ஸை எடுக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் பக்கத்துலேயே போக்கியும் அதை பார்த்துட்டு இருக்கான். என்கிட்ட பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு பேட்டரியில கை வச்சு அவனோட முழு சத்தியும் கொடுத்து அந்த பேட்டரிக்கு பவர் ஏத்துறான். சுத்திர எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸுமே ஆன் ஆகி போயிடுது. அப்புறம் அடுத்த சீன் அதே பஸ் கம்பெனில அவனுக்கு ஒரு வேலையுமே கிடைக்குது. அப்புறம் அந்த பஸ் ஓட்டிட்டு அவனோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு. அப்படியே இப்ப பிரசன்ட்ல காட்டுறாங்க. பிரசன்ட் இல்ல, கொஞ்சம் முன்னாடி காட்டுறாங்க. நம்ம பையன் இப்ப என்னவா இருக்கான்னா, எப்பவுமே லீவ் போவான்ல ஒரு பஸ், அதுல டிரைவர் தான் அவன். முன்னாடி சீன்ல நான் காட்டியிருப்பேன். பட் ஆனா அவர் தான் இவருன்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் சீன்ல தெரியாது. இது ஃபுல்லா முடியிறப்பதான் எனக்கே தெரிஞ்சது. முகம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கடைசியா முடியிறப்பதான் இவங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அப்புறம் கட் பண்ணி ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. ஹீரோ வந்து எப்பவுமே இவன்ட்ட வந்து வணக்கம் வச்சுட்டு போவாப்ல. அப்புறம் லீ வந்து ஜோனாவை பார்த்தது, அப்புறம் ஜோனாவை கலாய்ச்சது, அந்த சீன் எல்லாமே அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. லீ மட்டும் தான் எப்பவுமே போக்கியை பார்த்து வணக்கம் சொல்லுவான் சிரிச்சுக்கிட்டு. அப்புறம் அடுத்த சீன் லீயோட வீட்டில் காட்டுறாங்க. ஜென் வந்து அவனோட பேக்ல நிறைய வெயிட் வைக்கிறாங்க. ஏமா இவ்வளவு வெயிட் வைக்கிறீங்க, என்னால தூக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜென்னுமே ஜோனா உன்னை கண்டுபிடிச்சிட்டால, அந்த மாதிரி வேற யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, ரொம்பவே நீ கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்புறம் லீக்குமே கொஞ்சம் கடுப்பாயிடுது. ஜென் வந்து அவனோட கண்ணத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவன் ஒண்ணுமே சொல்லாம கிளம்பிடுறான். அப்புறம் பிரேக் டைம்ல காட்டுறாங்க. ஜோனா வந்து லீ கிட்ட கேட்கிறா, ஏன் அவ்வளவு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு லீமே ஒண்ணு இல்லைன்னு சொல்றான். அதுக்கு ஜோனா சொல்றா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்பவே நிறைய சாப்பிடுவான், ரொம்பவே நல்லா பேசுவான், எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ஆனா அவன் ரொம்ப அமைதியா இருக்காங்கிற மாதிரி லீயே சொல்றா. அதுக்கு லீமே எங்க அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். அதுக்குள்ள அந்த பணக்கார பொண்ணு வந்துடுறா. சின்ன ஓகே, பணக்கார பொண்ணுன்னு சொல்லுவாங்க, நம்ம சின்னே கண்டினியூ பண்ணிக்கலாம். சின்ன வந்து இங்க உட்காரலாமா, எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு லீயும் ஜோனாவும் 2 பேருமே சேர்ந்தே சொல்றாங்க இங்க வந்து உட்காரலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் ஜோனா சின்ன கிட்ட சொல்றா, நான் உன தான் தேடி இருந்தேன், நீ எப்படி இங்க வந்தங்கிற மாதிரி கேட்கறா. அதுக்குள்ளே அந்த யூடியூப் பொண்ணு இருக்குல்ல, அது வந்துடுது. ஏன்னா எப்பவுமே எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கனால என்ன யாருமே ஃப்ரெண்ட்ஸா எடுத்துக்க மாட்டாங்க, நான் அவங்க கூட உட்காந்துக்கலாமான்னு கேட்கறா. அப்புறம் அவளுமே உட்காந்து பேசிட்டு இருக்கா. அந்த யூடியூப் பொண்ணை நம்ம குளோரியான்னு கூப்பிடலாம். அப்ப நேஷனல் செக்யூரிட்டியை காட்டுறாங்க. அங்க யோகன்ட்ட வந்து அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க, இந்த மாதிரி இப்படி கொலை பண்றதுலாம் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம், அவனோட கோட் நேம் வந்து பிராங்க். யோகனுமே பிராங்க் தான் அவனோட கோட் நேம்னு சொல்லி கேட்கிறான். அதுக்கு அசிஸ்டன்ட், ஆமா ஏபிசிடில வருதுல, ABCDF அதுல வர பிராங்க் தான், மொத்தம் 6 பசங்களை கூட்டு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. டாங்லியோட அம்மா வந்து ஒரு கொரியன் தானா, அவங்களோட அப்பா வந்து ஒரு அமெரிக்கராம், அமெரிக்கால ஒரு ஏஜென்டா இருந்தவராம். சோ அங்க உள்ள ஆளுங்க தான் இவனை வந்து அடாப்ட் பண்ணி கூட்டு போயிருக்காங்க. அப்புறம் அவனோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வலிச்சுட்டு அங்கேயே வளர்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் யோகனுமே இது எல்லாத்தையுமே வந்து இப்ப அமெரிக்கா தான் தெரிஞ்சு போச்சு, அமெரிக்கன் எம்பசில இருக்கக்கூடிய கவுன்சிலர் வந்து என்ன பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்களோட அசிஸ்டன்ட் சொல்றாங்க. அப்புறம் திருப்பி இங்க ஆடிட்டோரியத்துல காட்டினாங்க. ஜோனா பாக்கிறதுக்கு லீவ் வந்திருக்கான். போன்ல அவன் பாட்டு கேட்டு இருக்கான். ஜோனா வந்து டக்குன்னு அந்த போனை பிடிக்கிட்டு, நீ ஒரு பிளேலிஸ்டே உருவாக்கி வச்சிருக்க போல பாட்டு கேட்கறதுக்காகன்னு சொல்லிட்டு. அதுக்கு லீமே, நான் எப்பவும் வீட்டுல பாட்டு கேட்டு தான் தூங்குன்னு சொல்றான். எனக்குமே இந்த பாட்டுலாம் பிடிச்சிருக்குங்கிற மாதிரி ஜோனா சொல்றான். 2 பேரும் பக்கத்துல இருக்காங்க. லீ அவனோட கண்ணையே பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஃப்ளோட் ஆயிடுது. அப்புறம் ஜோனா பேக் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து அவனை அப்படியே சரி பண்ணிடுறா. அப்புறம் லீ போறேன்னு சொல்லிட்டு, இந்த போனை நீயே வச்சுக்கோ, பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வாங்கிக்கிறேன், நீ நல்லா பாட்டு கேட்டுட்டு என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்புறம் டாங்லியே காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா 17 போட்டிருக்கு. 17க்கான ஃபைலை ஓபன் பண்ணா வேற யாரும் இல்ல, அங்க ஜென் தான் இருக்காங்க. அவங்களுக்கான பவர் சூப்பர் சென்சஸ், எவ்வளவு தூரமா இருந்தாலும் எக்ஸ்ரே விஷன்ல பாப்பாங்க. அதுவும் இல்லாம அவங்களுக்கு காது ரொம்பவே நல்லாவே கேட்கும், எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்புறம் என்ன, இவன் அவங்களை கொள்ள கிளம்பிட்டான். அதே இடத்துல நமக்கு திருப்பி இங்க ஆடிட்டோரியத்துல காட்டுறாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு லீ வந்து அவனோட போனை பாக்குறான். போன் ஃபுல்லா டெட் ஆயிருக்கு. ஜோனாவும் நான் பாட்டுக்கிட்டு இருந்தேன், சார்ஜ் போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்றா. சரி இரு, நானும் அப்படியே ட்ரெஸ் மாத்திட்டு உங்க கூட வரங்கிற மாதிரி சொல்றா. டக்குன்னு லீமே அம்மா நிறைய வாட்டி போன் அடிச்சிருப்பாங்க, நான் எடுக்கலன்னு ரொம்ப பயப்படுவாங்க, நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஓடுறான். அப்புறம் லீ பஸ் ஸ்டாப்புக்கு வரான். போக்கியோட பஸ் வருது. அப்ப லீ பார்த்துட்டு வணக்கம் வைக்கிறான். உங்களை 2 நாளா காணுமே, நீங்க வரலையேன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்றான். அதுக்கு போக்கியுமே நம்மளை பார்த்து இப்படி ஒருத்தன் சொல்றானேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி ஓவர் வெல்மிங்கா இருக்கு. அப்படியே அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது அவனுக்கு. அப்புறம் சாய்மனை காட்டுறாங்க. ஃபர்ஸ்டே ஒருத்தனை மிரட்டி இருப்பான்ல, காசு சரியா கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அவன் வந்து ஒரு புது ஸ்மார்ட் போனை கொடுத்துட்டு, என்கிட்ட காசு இல்ல இப்போதைக்கு வச்சுக்கோங்க, நான் இப்ப இந்த சிக்கன் எடுத்து போறேன்னு சொல்லிட்டு ஒரு 3 பை ஃபுல்லா சிக்கன் எடுத்துட்டு வரான். வெளில வரப்பே சாய்மனை திட்டிகிட்டே வரான். அப்போ அந்த டைம்ல வந்து இருந்த ஜுவானாவும் அதை பாக்குறா, என்ன அப்பாவை திட்டிட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு.
அப்புறம் உள்ளார வந்ததுக்கு அப்புறமே சாய்மனும் உனக்கு ஒரு புது போன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்குறாப்ல. எதுக்குப்பா எனக்கு போன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சந்தோஷப்படுறா. இருந்தாலுமே எதுக்கு அப்பாவை செலவு பண்ண வைக்கிறேன்னு சொல்லி கேட்கறா. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீ எனக்கு போன் அடி, எந்த டைம்ல இருந்தாலும் போன் அடிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுவும் இல்லாமல் நீயும் இதுக்கப்புறம் காலேஜ் போற, உனக்கு கண்டிப்பா ஒரு போன் வேணுங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படியே அந்த சீன் கட் பண்ணிட்டு நமக்கு திருப்பி நேஷனல் செக்யூரிட்டியை காட்டினா அங்க அமெரிக்கன் எம்பசில இருந்து கவுன்சிலர் வந்திருக்காப்ல. அந்த கவுன்சிலர் வந்து யோகனும் கலாய்க்கிற மாதிரி பேசுறான். அவனுமே கொஞ்சம் போல இரிட்டேட் ஆகுறான். அப்புறம் நீங்க தான் பிராங்க் அனுப்புனதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த கவுன்சிலரும் கொஞ்சம் போல அதிர்ச்சி ஆகிட்டு இருக்கான். திருப்பி யோகன் சொல்றான், பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க, இது எப்படியே நிறுத்தினா உங்களுக்கு ஏதாவது பெரிய சம்பவம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படியே அந்த சீன் கட் பண்ணிட்டு ஜேனை காட்டுறாங்க. ஜேனோட ரெஸ்டாரண்ட்டுக்கு டாங்லி வந்துட்டான். அவன் வந்தோடனே அங்க உள்ளார வர்றதுக்கான அந்த பெல் இருக்குமே அதையுமே அவன் கைட்டிட்டு வந்துட்டான். அது தெரியாத மாதிரி இங்க எந்த டிஷ் ஸ்பெஷலா இருக்குமோ அதை கொண்டு வாங்குங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அவங்களுமே கிங் சைஸ் போர்க் ஃப்ரை நல்லா இருக்குமேன்னு சொல்றாங்க. சரி அதே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு டாங்லியும் சொல்றான். ஆனா ஜெனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் நம்மள கொல்லதான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு லீயை இங்க வர வேணாம்னு சொல்லிட்டு போன் அடிக்கிறாங்க. பட் ஆனா அவன் எடுக்கல. ஏன்னா அவன் போன் ஆல்ரெடி டேட் ஆயிருக்கு. அவனும் வீட்டுக்கு வரதா சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கான். அப்புறம் அந்த சீன் கட் பண்ணி திருப்பி யோகனை காட்டுறாங்க. யோகன் கவுன்சிலர் சொல்றாப்ல, நீங்க இப்போ ஒரு பெரிய வார்க்கே அடித்தளம் போட்டுட்டு இருக்கீங்க, அது கண்டிப்பா ஒரு பிரச்சனையாக போகுதுங்கிற மாதிரி சொல்றாப்ல. அதுக்கு கவுன்சிலருமே சரி ஓகேங்கிற மாதிரி கொஞ்சம் போல கன்வின்ஸ் ஆகுறான். சரி ஓகே சார், இந்த ஆபரேஷன் நான் ஃபர்ஸ்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் போல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு யோகனுமே இந்த ஆபரேஷன் நான் நிறுத்த சொல்றேன், ஆனா நீங்க வந்து இப்ப சஸ்பெண்ட் தான் பண்ண போறேன்னு சொல்றீங்க, உங்களுக்கு இந்த விஷயம் சரியா புரியல போலன்னு சொல்லிட்டு மனுஷன் சைனா செக்யூரிட்டி சர்வீஸ்க்கு போன் பண்றாப்ல. ரிங்கு போயிட்டே இருக்கு. யோகன் சொல்றாப்ல இப்பயே நிறுத்தணுங்கிற மாதிரி சொல்லிட்டு சைனா செக்யூரிட்டி சொன்னா அமெரிக்காவுக்கு ஏதோ பிரச்சனை வரும் போல. ஸோ அதனால அந்த கவுன்சிலருமே கொஞ்சம் போல பயப்படுறான். அப்படியே அந்த சீன் கட் பண்ணி திருப்பி நமக்கு ரெஸ்டாரண்ட்ல காட்டுறாங்க. ஜென் வந்து அந்த கிங் சைஸான போர்க் ஃப்ரையை கொடுக்குறாங்க. இங்க டாங்லியும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ஏதாவது பசங்க இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்குள்ள பின்னாடி பார்த்தீங்கன்னா லீயுமே வந்துடுறான். அந்த சுச்சுவேஷன் ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. டக்குன்னு கதவு திறந்துட்டு வந்து அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்ல போறான். அதுக்குள்ள ஜென் சொல்றாங்க வாங்க சார்ன்னு சொல்லிட்டு. லீக்கு ஒண்ணுமே புரியல. அதோட இந்த எபிசோட கட் பண்றாங்க. நெக்ஸ்ட் 3 எபிசோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.